ஹலோ மக்கா, ஹலோ நண்பர்களே. சரி, செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். போனா என்னோட அம்மா ஸ்நாக்ஸை கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன. ஸோ டுடே வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் கிடையாது, ஆப்டிடியூட் செக்ஷன் 3 ஆப்டிடியூட். மேக்ஸு ஆப்டிடியூட் இருக்கவே அந்த செக்ஷன். ஸோ விச் கொஷின் நம்பர்னா going to see question number 50. It's arithmetic progression. Arithmetic progression உங்களுக்கு தெரியும். ஏபின்னா என்ன? இட்ஸ் அ பேட்டர்ன் ஆஃப் சீக்வன்ஸ் நம்பர். பேட்டர்ன் ஆஃப் சீக்வன்ஸ் நம்பர். இது சீக்வன்ஸாக ஒரு நம்பர் போயிட்டே இருக்கு. கான்சிக்வன்ட் நம்பர்னா அடுத்தடுத்து வர்றது. பேட்டர்ன் சீக்வன்ஸ்னா தொடர்ச்சியா. ஓகேவா? ஆனால் ஒரு பேட்டர்ன் என்ன பேட்டர்ன்? காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். +2 +2 +2 +2 +2. பார்த்தீங்களா? 10 5 0. இதுவும் ஒரு காமன். இதுவும் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான். சீக்வன்ஸாக இருக்குது, பேட்டர்ன் இருக்குது. என்னது? -5 -5, அடுத்து -5 -10. திஸ் இஸ் ஆல்சோ ஏபி. காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது. பார்த்தீங்களா? யா, ஏபிக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட nth டேர்ம் ஃபார்முலா என்னன்னா an is equal to a plus n minus 1 into d. இது எத்தனாவது டேர்ம்? தேர்டு டேர்மா? அப்போ a5. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, n ஃபிஃப்த் தேர்ட் டேர்ம் தானே இது? சரி, தேர்டு டேர்மு, இது தேர்ட் டேர்மு. அப்போ 3 - 1 அது 2. d என்னது? காமன் டிஃபரன்ஸ் 2. காமன் டிஃபரன்ஸ் 2. நான் 5 போட்டேன். 5 பார்த்து 5னே போட்டேன். ஒரு நிமிஷம் பஃபரில் போய்ட்டு லோடிங்கில் நானே. 2 × 2 என்னது? 4. 4 + 1 5. பார்த்தீங்களா? a3 5. இதாங்க ஃபார்முலா. இதை வச்சு தாங்க ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதைக்கு சொர்க்கந்தான் என்றாலும் நம்மூரு போல வருமா? ஓகே ஓகே. இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் மொத்தம் 100 டேர்ம்ஸ் இருக்கு. அதில் a5 வந்து என்னவா? a5 - 4 2a6 + 2a10 2a9 = a11 + a13. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. a100 என்னன்னு கேட்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? a5 = -4. அது எதிப்போம். a5 இதை a5 = -4. ஓகேவா? அப்போ எது ஒரு ஈக்குவேஷன்? 2a6 + 2a9 a11 + a13. அதான் நினைக்கிறேன். எஸ், ஓகேங்க. a5 நம்ம எப்படி எழுதுவோம்? a + n - 1 அது 5 - 1 4d. a எவ்வளோன்னு தெரியல, d தெரியல. அவனுக்கு கொடுக்கவே இல்லை அந்த சீக்வன்ஸில், வெறும் வேரியபிளாக தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி எதனால நான் இதை வந்து இதில் போட்டோம்னா சத்தியமாக நோ யூஸ். இதை வச்சுட்டு அடுத்து என்ன ஸ்டெப் பண்ண போகிறதுனே தெரியல. அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? a6 எப்படி எழுதலாம்? a + 5d. a9 எப்படி எழுதலாம்? a + 9 - 1 8. 8 × d, ad 8d. Sorry for the disturbance. And then a11 எப்படி எழுதலாம்? a + 10d, a + 12d, a13. ஓகேவா? கரெக்டா? இதை இங்கே ஏறியாச்சு, இதை இப்படி ஏறியாச்சு. ஓகே, இதை இப்படி எக்ஸ்பேண்டிங் பண்ணோம்னா 2a + 10d. ஏன்னா அந்த 2 நான் உள்ளே கொண்டு போயிட்டேன்.
இதை எப்படி கொண்டு போனால் 2a + 16b, இந்த பக்கம் a + 10b, a + 12b, இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 4a + 26b, which is equal to 2a + 22b. ஸோ இந்த a கேன்சல் ஆச்சுன்னா இங்கே வெறும் 2a இருக்கும். 26d இந்த பக்கம் கொண்டு 22d minus 26d is equal to 2a இருக்குமா? 22 minus 26 minus 4d, இது 2a, 2 4 cancel ஆச்சுன்னா a is equal to minus 2d. ஓகே, a is equal to minus 2d. இதை எடுத்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு a 5 is equal to minus 4, அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதில் போட்டோம்னா a5 is equal to minus 4. a5 எப்படி எழுதலாம்? a plus 4d minus 4. a is minus 2d plus 4d. 4d minus 2d is 2d minus 4. இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே minus 2, d is equal to minus 2. ஓகேவா? a கிடச்சிருச்சு, d கிடச்சிருச்சு. இப்போ ஃபார்முலா a100 கேட்டாங்களா? a100 is equal to a plus 99d. a என்னது? minus 2d plus 99d, அப்போ 97d. d என்னது? minus 2, 97 into minus 2 என்ன வரும்? 2 7s are 14, 1 carry over 19, minus 194. Let us check in the answer key. Yeah, minus 194 option is the right answer. Very easy la. Arithmetic progression will be helpful in CAT exam. And then இன்னொரு geometry இல்லை ஈஸியாக ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்க, அதை நான் பார்க்குறேன். Well, what's it? Sickle getting top okay, this one is very easy one. Geometry. Sorry, இது வேணும். என்ன சொல்றாங்க? ABCD is a rectangle. ஒரு rectangle இருக்கு. ABCD. AB 56. BC is 45. இதுதான் பெருசு. AB 56, BC 45. அப்போ இதுதான் D. E is the midpoint of side CD. CD ஓட midpoint E. அதாவது இதுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் தான் E. அப்போ இங்கே அப்போ இது பாதி, இது பாதி. சொல்றது புரியும் நினைக்கிறேன். DE plus EC தான் DE அப்படின்னு. இது ஹாஃப் லென்த் தானே. டியோட சாரி டிசியோட பாதி தான் இது ரெண்டும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா லென்த்து சென்டிமீட்டரில் கொடுத்துறாங்க. அப்போ ட்ரையாங்கிள் ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஓகேவா? இன் சர்க்கிள் இதுக்குள்ள ஏடிஇக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது, ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்தால் சால்வ் பண்ண முடியும். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைடு என்னது? 45. ஏன்னா இது 45னா இதுவும் 45 தான். இதை பாருங்களேன், இது 56 ஆமாவா? அப்போ இதுவும் 56. அப்போ இதோட பாதி தானே இந்த டிஇ. கரெக்டாக 56ஓட பாதி என்னதுங்க? 28. 28 கரெக்டாக? கரெக்ட்.
நம்மளுக்கு இந்த லென்த்து தான் தெரியல, இந்த ட்ரையாங்கிளோட இந்த லென்த் தெரியல. பேஸ் கிடச்சிச்சு, ஆப்போசிட் கிடச்சிச்சு. ஓகே, வாங்க பார்ப்போம். ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு. இது இது 45 சென்டிமீட்டர், 56ல் பாதி 28 சென்டிமீட்டர். இதுக்கு நடுவில் ஒரு சர்க்கிள், அதில் ஒரு அதோட ரேடியஸ். இது என்னன்னு கேட்குறோம். இது நாங்கள் ஈஸியாக சொல்லிடலாங்க, பித்தகரஸ் தியரம் படி. பித்தகரஸ் தியரம் நாங்கள் 45 ஸ்கொயர் ப்ளஸ் 28 ஸ்கொயர் ஓட ரூட். 45 ஸ்கொயர் என்னது, நான் கேல்குலேட்டரில் அப்படியே போடுறேன், நீங்கள் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் கிடையாது. 45 × 45 2025. அடேங்கப்பா, இந்த வருஷம் 28 × 28 784 தாங்க வரும். 2809ங்க, 2809 9ல் முடியுது. அப்போ கண்டிப்பாக 1 டிஜிட் 3ல் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 டிஜிட்டாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகேவா? 53ங்க, ஸ்கொயர் ரூட் 53. ஏன்னா 15 × 15 அது 2500. அப்படி சும்மா 9ல் வரதுனால நான் 53 ஸ்கொயர் போட்டு பார்த்தேன், 2809 கரெக்டாக வந்துச்சு. ஸோ இதோட லென்த் என்னது, 2809. சாரி 53. இது வந்து 53. ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்னன்னா r is equal to a plus b minus h by 2 plus b minus, ஆமாம், minus h by 2. ஏ என்ன, இதுதாங்க ஏ. இதில் எது வேணாலும் ஏவா எடுத்துக்கலாம். அதே இந்த ரெண்டு சைட்ஸ் தான் ஏபி. இதுதான் ஹச், ஹைப்போட்டனஸ். ஏ ப்ளஸ் பி 28 to 45 சேர்த்தா எவ்வளோ வருது, 13 73 மைனஸ் ஹைட் என்னதுங்க 53/2 நான் வரும் 20/2 ஈக்குவல் டு 10. அப்போ ரேடியஸ் என்னங்க 10 சென்டிமீட்டர். ஸோ 10 சென்டிமீட்டர் இருக்கான்னு பார்ப்போம். 57 லாஸ்ட்டில் இருக்குது ஆன்சர் கீ. 57, எஸ் 10. இது தெரியுதா? ஓகே, அவ்வளோதாங்க. ரெண்டு ஈஸியான கொஷின்ஸ். ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஒன்று அர்த்தமெட்டிக், ஒன்று ஜாமெட்ரி. ஜாமெட்ரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. கேட்டோட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட்